உங்கள் அனைவரையும் தமிழன் ஃப்ரேம் சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம சட்டென்று மாறுது வானிலை படத்தினுடைய ரிவ்யூவை தான் பார்க்க போறோம். இந்த படத்துல வந்து ஜெய், மீனாட்சி கோவிந்தராஜன், கருடன் ராம், யோகி பாபு இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய கதை என்னன்னா, ஜெய்யும் மீனாட்சி கோவிந்தராஜனும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு ஒரு ரிசார்ட்ஸ்ல போய் தங்குறாங்க. இவங்களுக்கு ஏற்கனவே வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. மீனாட்சி கோவிந்தராஜனுடைய எக்ஸ் லவர், மீனாட்சி கோவிந்தராஜனுடைய அப்பா வந்து ஒரு மினிஸ்டர். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைக்கு நடுவில் தான் அவங்க கல்யாணம் பண்ணிட்டு அந்த ரிசார்ட்ஸ்ல போய் தங்குறாங்க. அதை நடத்துறது வந்து கருடன் ராம். இவர் என்ன பண்ணுவார்னா, அவங்க அந்த ஹோட்டல் ரூம்ல கேமராஸ்லாம் அங்கங்க செட் பண்ணி அவங்க பிரைவசியை வீடியோ எடுத்து அதை வந்து வித்துருவாரு. இது ஒரு ஸ்கேமா, இது ஒரு தொழிலாவே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஒரு கட்டத்துல வந்து ஜெய்க்கு தெரிய ஆரம்பிச்சு, நம்ம பிரைவசியா இருந்ததை, நம்ம மீனாட்சி கோவிந்தராஜனோட இருந்த விஷயங்கள் எல்லாமே இவர் வந்து ஷூட் பண்ணி இந்த மாதிரி விற்க போறாரு தெரிஞ்ச உடனே அந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வந்தாரு. அது மட்டும் இல்லாம மீனாட்சி கோவிந்தராஜனுடைய அப்பா மினிஸ்டர், எக்ஸ் லவர் ப்ராப்ளம், இது எல்லாத்தையுமே எப்படி ஃபேஸ் பண்ணாரு, எப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்குள்ள வந்தாங்க அப்படின்றதுதான் இந்த சட்டென்று மாறுது வானிலை படத்தினுடைய கதை. இந்த படத்தினுடைய டைரக்டர் வந்து பாபு விஜய். இவர் வந்து ஏஆர் முருகதாஸ் சார்ட்ட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு. தர்பார், சர்க்கார் இதுல எல்லாம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. இதுதான் இவருடைய ஃபர்ஸ்ட் படம். ஒரு டீசென்டான ஒர்க்னே சொல்லலாம். டெக்னீஷியன்ஸ் பாத்தீங்கன்னா ரிச்சர்டு என் நாதன் இவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து இவர் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா கோமாளி, மாநாடு இந்த படத்தெல்லாம் வந்து ஒர்க் பண்ண ஒரு ஃபேமிலியரான சினிமா போட்டோகிராஃபர் தான். ஸோ இவரும் அவர் கொடுத்த ஒர்க்கை வந்து கொஞ்சம் டீசெண்டா சூப்பர்வாய் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா கிரீஷ் ஜி. இவர் வந்து மூக்குத்தி அம்மன், கொலை, மெரினா இந்த படங்கள்லாம் வந்து இவர் மியூசிக் பண்ணியிருக்காரு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சாங் வரும், ஒரு மாண்டே சாங் மாதிரி காப்பாங்க. அது வந்து சூப்பராகவே கேட்கறதுக்கு நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஜெய், மீனாட்சி கோவிந்தராஜன் இவங்க ரெண்டு பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. முக்கியமா யோகி பாபுடைய காமெடி வந்து அங்கங்க ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. விஜய் சாருடைய ரெஃபரன்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு. அதாவது ஜெய வந்து ஒரு விஜய் சார், ஒரு குட்டி விஜய் மாதிரியே காமிச்சிட்டாங்க. அது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யோகி பாபு சாருடைய பெரிய பிளஸ் என்னன்னா வந்து ஷூட்டிங்ல ஸ்பாட்ல எதுவுமே சொல்ல மாட்டாரு. டப்பிங்ல வந்து ஏதாவது ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணிட்டே போறோம். அந்த மாதிரி இங்க வந்து நிறைய விஷயங்கள் விஜய் சாரை பத்தியே சொல்லியிருக்காரு. ஜெய் சாரையும் விஜய் சாரையும் கம்பேர் பண்ணி எந்த விஷயங்கள் வந்தாலுமே அதுக்கு இவங்களே வந்து ஒரு நக்கலான ஒரு ஆன்சரையுமே கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். ஆனா இவன் பண்றான் பத்தி ஒரு மேனேஜ். ப்ரோ காஃபி? ப்ரோ காஃபி நான் குடிக்க மாட்டேன். ப்ரூ காஃபி தான் குடிப்பேன். கதி, இந்த துப்பாக்கி பிடிங்க. இது செல்போன். இது துப்பாக்கியா நினைச்சிங்க? இது ரொம்ப ரிஸ்கா இருக்கு சந்துரு. உன்னை கல்யாணம் பண்ணதோட பெரிய ரிஸ்க் வேற ஒண்ணுமே கிடையாதுமா. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, யோகி பாபு சாரை வந்து ஒரு காமெடியனா மட்டும் காமிக்கல, கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் ஷேடு உள்ள ஒரு கேரக்டராவுமே காமிச்சிருக்காங்க. அதுலயுமே வந்து யோகி பாபு சார் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பின்னி எடுத்துட்டாருன்னு சொல்லலாம். செத்தாலும் இனிமே எனக்கு கவலை கிடையாது. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா அது தளபதி ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய இழப்புக்கும். ஐ ஆம் கம்மிங். திடீர் தளபதி. இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் அப்படியே போரிங்கா தான் போகுது. கொஞ்சம் நம்ம கெஸ் பண்ணிடலாம் என்னடா இப்படி போயிட்டு இருக்குன்னு. செகண்ட் ஹாஃப் வந்து இவர் இந்த ப்ராப்ளத்துல இருந்து எப்படி வெளியே வராரு அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமா சொல்லியிருந்தாங்க. இதுல வந்து கடைசி கிளைமேக்ஸ்ல வந்து நம்ம நினைக்காத ஒரு ட்விஸ்ட், அதாவது ஃபிளாஷ்பேக்குள்ள ஒரு ஃபிளாஷ்பேக் இந்த மாதிரிலாம் வச்சு ஒரு ட்விஸ்ட் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குற மாதிரி டீசெண்டாவே இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த சட்டென்று மாறுது வானிலை. என் தர்பாருக்குள்ள நான் நினைக்கிறவங்க மட்டும்தான் வர முடியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் நம்ம கெஸ் பண்ணிடலாம். செகண்ட் ஹாஃப்மே வந்து ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்துச்சு. ஆனா வந்து இன்னும் கொஞ்சம் அவங்க பண்ண டெலிவர் அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாவே பண்ணிருக்கலாம்னே தோணுச்சு. கருடன் ராம் சார்லாம் வந்து அவர் வந்து ஒரு சைக்கோவா இல்ல ஒரு பிசினஸ்க்காக இப்படி மணி மைண்டடா அப்படின்றத அந்த கேரக்டர் இன்னும் கொஞ்சம் நல்லாவே ரிவீல் பண்ணியிருக்கலாம். மற்ற கேரக்டர்ஸுமே வந்து கொஞ்சம் ஓவர் ஆக்ட் தான் பண்ணியிருக்காங்க. பதவிக்கும் பணத்துக்கும் ஏதாவது ஆபத்துனா அந்த ஆளு யாரையும் சும்மா விட மாட்டாரு. இப்ப வட்டியோட மொத்தமா வைக்க சொல்லு, நான் கிளம்புறேன். அவளை வச்சு நான் போட்ட 300 கோடி ரூபாய் பிளான் போச்சு.
ஒன்று வந்து கருப்பு படத்தோட ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ வந்து யாருமே வந்து ஃபர்ஸ்ட் கருப்பு படத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இன்னும் கொஞ்சம் டைரக்ஷன்லயுமே சரி, ஸ்கிரீன் பிளேலயுமே சரி, இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு இருந்தாங்கன்னா இது ஒரு சூப்பரான படமாவே வந்திருக்குன்னே நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த சட்டென்று மாறுது வானிலை படத்தினுடைய ரிவ்யூ. ஸோ நீங்களும் இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்த்துட்டு அது எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் மூலமா எனக்கு சொல்லுங்க. இந்த ரிவ்யூவை பத்தின கமெண்ட்டையும் எனக்கு சொல்லுங்க. ஸோ வந்து நான் தொடர்ந்து வீடியோ போடணும்னா உங்க சப்போர்ட் எனக்கு தேவை. ஸோ நீங்க தொடர்ந்து எனக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் என்னோட வீடியோ பொறுமையா பார்த்த உங்க அனைவருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கும் வரை டாடா, பாய் பாய் அண்ட் ஜெய் ஹிந்த்.